ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான இனிப்பு கோதுமை பணியாரம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு, 2 வாழைப்பழம், சோடா உப்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சுகர். இது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, அப்புறமா நறுக்கி வச்ச இது பனானா வாழைப்பழம், அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக சுகர். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பணியாரக்கல் வச்சு அந்த பணியாரக்கல்லில் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். இதுவுமே நீங்கள் எண்ணெயில் செஞ்சாலுமே நல்லா அந்த பனானாவோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அது வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு பணியாரத்தை லைட்டாக கம்பி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒட்டக்கூடாது. மாவு ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதாவது அந்த பொன்னிறமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சீக்கிரமாக அந்த 4 பொருள் வச்சுமே சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லாட்டி டிஃபன் பாக்ஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவோ இல்லாட்டி காலையில் டிஃபனாகவோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.